Good evening students. லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்இக்வாலிட்டி பற்றி பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா கோடட் இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் சேம் கான்செப்ட் தான். அந்த லாஸ்ட்டு சம்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது கோடட் இன்இக்வாலிட்டியில் டேரெக்டாக அந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த சிம்பிள்ஸை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்க கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக தப்பான்னு வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போது இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபின்னு 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது இதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் 2 வேரியபிள் கொடுத்துருப்பாங்களே வேரியபிள்ஸ், அந்த வேரியபிள்ஸாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி போடணும். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் இடையில, இப்போ அதாவது ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கும் செகண்ட் வேரியபிளுக்கும் இடையில இந்த காப்பிரைட் மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா first variable is greater than second variable. சரியா? பாருங்க, இப்போது காப்பிரைட் சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன ரிலேஷன்ஷிப்னா கிரேட்டர் தேன், அதாவது ஃபஸ்ட்டு வேரியபிள் இஸ் கிரேட்டர் தேன் செகண்ட் வேரியபிள். சரியா? நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா என்ன ரிலேஷன்ஷிப்னா ஸ்மாலர் தேன். சரியா? நெக்ஸ்ட்டு அட் சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன ரிலேஷன்ஷிப்னா எய்தர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், எய்தர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல். சரியா? டாலர் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா எய்தர் ஸ்மாலர் ஆர் ஈக்குவல். சரியா? ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல். ஹேஷ் சிம்பிள் வந்துச்சுன்னா ஈக்குவல். சரியா? ஹேஷ் வந்துச்சுன்னா ஈக்குவல். சரியா? இப்போது இந்த கொடுத்துருக்க சிம்பிள் பாருங்கள், இந்த சிம்பிளை வச்சு இங்கே என்ன ரிலேஷன்ஷிப் இவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் போட்டு கொடுத்துருக்க கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக தப்பாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். சரியா? இப்போது அந்த இங்கே என்ன இருக்குன்னா 1 2 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. சரியா? இப்போது வி டாலர் இசட், சி இசட் அந்த காப்பிரைட் சிம்பிள் எம் பர்சன்டேஜ் ஹச்ன்னு இருக்குது. இதை நீங்கள் அந்த ஏபியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ அந்த வி டாலர் இசட் அப்படின்னா ஏ டாலர் இசட், இசட் இந்த காப்பிரைட் சிம்பிள் எம்னா ஏ இந்த காப்பிரைட் சிம்பிள் எம் பர்சன்டேஜ் ஹச்னா ஏ பர்சன்டேஜ் ஹச். இப்படி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த சிம்பிள்ஸை வச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வி டாலர் இசட் அப்படின்னா இப்போ ஏ டாலர் இசட் அப்படின்னா என்னென்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இசட். சரியா? அப்போது வி டாலர் இசட்னா வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இசட். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, அந்த என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அந்த சிம்பிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்கள் எக்ஸாமில் இப்போ பேங்க் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணும் போதுமே உங்களுக்கு ரஃப் ஷீட்லாம் கொடுப்பாங்க. அந்த ஷீட்டில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த என்னென்ன சிம்பிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு நீங்கள் சைடில் எழுதி வச்சுட்டு அடுத்தடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போது டாலர்னால் என்னென்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள். சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னா இசட் காப்பிரைட் சிம்பிள் எம், அந்த காப்பிரைட் சிம்பிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டர் தென் எம். நெக்ஸ்ட்டு எம் பர்சன்டேஜ் ஹச், பர்சன்டேஜ்னால் என்னென்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கிறத பாருங்கள், லெஸ் தேன் இருக்கும், எம் லெஸ் தேன் ஹச். சரியா? இப்போது இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். இசட்டில் எண்ட் ஆகுது, இசட்டில் ஸ்டார்ட் ஆகுது, எம்மில் எண்ட் ஆகுது, எம்மில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் கம்பைன் பண்ணிக்கோங்க. கம்பைன் பண்ணால் என்னென்னா வி லெஸ் நார் ஈக்குவல் டு இசட் கிரேட்டர் எம் லெஸ் தென் ஹச். சரியா? இப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டாந்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் கன்க்ளூஷனில் உள்ள சிம்பிளை வச்சு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னென்னா எம் அட்டு வி, அட்டுக்கு என்னென்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். இப்போது எம் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் வி, இதுதான் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். அடுத்து செகண்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஹேஷ் வி, ஹேஷுக்கு வந்து ஈக்குவல். இப்போது ஹச்சு ஈக்குவல் வி. சரியா? இப்போ தேர்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா வி காப்பிரைட் சிம்பிள் எம்,
காப்பிரைட் சிம்பிளுக்கு என்னென்னா கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென். இப்போது வி கிரேட்டர் தென் எம், இதுதான் கன்க்ளூஷன். சரியா? இதுதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போதுமே செக் பண்ணணும். சரியா? பாருங்கள், ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் எம்வி இருக்குது, நெக்ஸ்ட்டு ஹச்வி இருக்குது, தேர்ட் வந்து விஎம் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா எம்வி ரெண்டுமே சேம் வேரியபிள். அப்போ வந்து இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேராக நீங்கள் செக் பண்ணணும். இப்போ சிம்பிள்ஸ் ஒன்று என்ன இருக்கும், ஒரு கன்க்ளூஷனில் கிரேட்டர் ஆர் லெஸ் தென் சிம்பிள் இருக்கும், இன்னொன்றில் வந்து இன்னொரு கன்க்ளூஷனில் வெறும் ஈக்குவல் மட்டும் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது காம்ப்ளிமெண்ட்ரி பேரான்னு செக் பண்ணிடுங்க. இல்லாட்டினா நான் என்ன சொன்னேன், 3 சிம்பிள் இருக்கணும், கிரேட்டர், லெஸ்ஸர், ஈக்குவல். இது 3 இருந்தாலும் நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேரா இல்லைன்னு செக் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எம் கிரேட்டர் தென் வி, இங்கே பார்த்தீங்கன்னா எம் ஸ்மாலர் தென் வி. சரியா? ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. சரியா? அப்போது 3 சிம்பிளுமே இருக்குது, எம் கிரேட்டர் ஆர் ஈக்குவல், கிரேட்டரும் இருக்குது ஈக்குவலும் இருக்குது. இங்கே எம் லெஸ் தேன் வி இருக்குது. அப்போ 3 சிம்பிளும் இருக்குது. 3 சிம்பிளும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸான்னு செக் பண்ணணும். அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர் எய்தராருன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், எம் கிரேட்னார் ஈக்குவல் வி, இது வந்து கரெக்டாக இல்லை ஃபால்ஸான்னு பார்ப்போம். எம்முக்கும் வி இந்த இருக்குது, எம்வி ரெண்டுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் வருதான்னு பாருங்கள். இங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, இங்கே லெஸ் தான் இருக்குது, இங்கே கிரேட்டர் தான் இருக்குது. அப்போ விக்கும் எம்க்கும் இடையில ரிலேஷன்ஷிப்பே வராது. சரியா? அப்போது இதுவும் ஃபால்ஸு, இதுவும் ஃபால்ஸு. அதுதான் நமக்கு வேணும். காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னால் அந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருக்கணும். இந்த 3 சிம்பிளும் வந்துருந்துச்சுன்னா. சரியா? அப்போ வந்திருக்கு. அப்போது 1ம் 3யும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர். அப்போ நீங்கள் ஆப்ஷனில் என்ன பண்ணால் எய்தர் 1 ஆர் 3. இப்போது செகண்ட் ஒன் இருக்குது, அதையும் செக் பண்ணிடலாம். ஹச் ஈக்குவல் டு வி கொடுத்துருக்காங்க. ஹச்சுக்கும் விக்கும் இடையில பாருங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்புமே வராது. அப்போ வந்து செகண்ட் ஒன்று தப்பு, ஃபஸ்ட்டும் தேர்டும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர். அப்போ ஆன்சரில் என்ன வரும்னா எய்தர் 1 ஆர் 3 இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை இருக்குது, ஆப்ஷன் டி எய்தர் 1 ஆர் 3 ஃபாலோஸ். சரியா? இது நீங்கள் புரிகிற மாதிரி உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எம் அட் யூ. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தான் இருக்குது. எம் அட் யூ, யூ எண்டாவது, யூ ஸ்டார்ட் ஆகுது, எஸ் வந்து எண்டாவது, எஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எழுதும்போதே நம்ம கண்டினியூஸாக எழுதலாம், நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? எம் அட் யூ, அட்டுக்கு என்ன சிம்பிள்னால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். அப்போது எம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் யூ. நெக்ஸ்ட்டு யூ ஹேஷ் எஸ், ஹேஷுக்கு என்னென்னா ஈக்குவல். அப்போது யூ ஸ்லாஷ் எஸ்ன்னு போடுறேன், ஸ்லாஷ் போட்டால் நீங்கள் ஈக்குவல் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ் அட் எஃப், அட்டுன்னா என்னென்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல். அப்போது எஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் எஃப். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் ஹேஷ் எஸ், ஹேஷுக்கு என்னென்னா ஈக்குவல், எம் ஈக்குவல் எஸ். செகண்ட் ஒன் என்னென்னா யூ ஹேஷ் எஃப், யூ ஹேஷுக்கு என்ன ஈக்குவல், யூ ஈக்குவல் எஃப். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம் காப்பிரைட் சிம்பிள் எஸ், காப்பிரைட் சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டர். அப்போ எம் கிரேட்டர் தென் எஸ். இப்போ ஃபஸ்ட்டு எப்போதும் என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ன்னு இருக்குது. சரியா? அப்போது இங்கே எப்படி இருக்குன்னா ஒன்று கிரேட்டர் தென், இன்னொன்று வெரி ஈக்குவல் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 2 சிம்பிளையும் கம்பைன் பண்ண சொன்னேன். சரியா? இப்போ கம்பைன் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா எம் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் எஸ்ன்னு வரும். இப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி பேர். இங்கே பாருங்கள், எம் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு எஸ் வருதா, சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அப்போ வந்து 1ம் 3யும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று இருக்குது, அதை செக் பண்ணிடலாம். யூ ஈக்குவல் எஃப்னு இருக்குது. யூக்கும் எஃப்க்கும் எல்லாம் என்ன சிம்பிள் இருக்குன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருக்குது, வெறும் ஈக்குவல் வராது. அப்போ செகண்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். 1ம் 3யும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர். அப்போ வந்து எய்தர் 1 ஆர் 3 ஃபாலோஸ். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே,
இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தான் இருக்குது. ஆர் ஹேஷ் இ வந்து எண்ட் ஆகுது, நெக்ஸ்ட்டு இ ஸ்டார்ட் ஆகுது, டி எண்ட் ஆகுது, டி ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே கண்டினியூஸாக நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆர் ஹேஷ் ஆர் ஈக்குவல் ஈக்கு ஈக்குவலுக்கு நான் ஸ்லாஷன் போட்டுக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு அட்டுக்கு வந்து என்ன சிம்பிள்னா கிரேட்னார் ஈக்குவல் டி. நெக்ஸ்ட்டு டி பர்சன்டேஜ்க்கு என்ன சிம்பிள்னா லெஸ் தேன் ஏ. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஆர் காப்பிரைட் சிம்பிளுக்கு வந்து கிரேட்டர் ஏ. இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஆர் ஹேஷுக்கு வந்து ஈக்குவல் டி. தேர்டுக்கு வந்து ஏ காப்பிரைட் சிம்பிள் காப்பிரைட்க்கு வந்து கிரேட்டர் இ. சரியா? இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஏ இருக்குது, ஆர்டி இருக்குது, ஏஇ இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் ஈன்னு இருக்குது. சரியா? அப்போது ஆருக்கு பதிலாக இ இருக்கலாம், ஈக்கு பதிலாக ஏயும் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஏ இருக்குது, ஏஇ இருக்குது, ஈயும் ஆரும் ஈக்குவல். சரியா? அப்போது இங்கேயும் ஆர்ஏ இருக்குது, இங்கேயும் ஆர்ஏ இருக்குது. சரியா? இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றில் ஆர் கிரேட்டர் தென் ஏன்னு இருக்குது, தேர்ட் ஒன்றில் ஆர் லெஸ் தேன் ஏன்னு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றில் ஆர் கிரேட்டர் தென் ஏ, இந்த தேர்ட் ஒன்றில் ஆர் லெஸ் தென் ஏன்னு இருக்குது. சரியா? இப்போது நான் என்ன சொன்னேன், காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் ஒன்று கிரேட்டர் ஆர் லெஸ் தேன் சிம்பிள், இன்னொரு கண்டிஷன் ஈக்குவல் இருக்கலாம், இல்லாட்டி 3 சிம்பிளும் இருக்கணும். கிரேட்டர் லெஸ் தேன் ஈக்குவல் 3 இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட்டரும் லெஸ் தேன் மட்டும்தான் இருக்குது, ஈக்குவல் சிம்பிள் இல்லை. அப்போ இது வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேராக வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேரா இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக செக் பண்ணிக்கலாம். ஆர் கிரேட்டர் தென் ஏ, இதை வந்து செக் பண்ணுங்கள். ஆருக்கும் ஏக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இங்கே பாருங்கள், இது கிரேட்டர்னு இருக்குது, இது லெஸ் தேன் இருக்குது. அப்போ வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ ஆருக்கும் ஏக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அப்போ 1ம் ஃபால்ஸ் ஆயிரும், இதுவும் ஆர் ஏ தானே தேர்டும், அப்போ இதுவும் ஃபால்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டியான்னு கேட்டிருக்காங்க. ஆருக்கும் டிக்கும் என்னென்னா கிரேட்னார் ஈக்குவல் தான் வரும், இங்கே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஒன்றும் வராது. இப்போ 3மே ஃபால்ஸ். அப்போ என்ன ஆப்ஷன்னா இ, நன் ஃபாலோஸ். சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எல் அட்டு பி, அட்டுக்கு என்ன சிம்பிள்னா கிரேட்னார் ஈக்குவல் எல், கிரேட்னார் ஈக்குவல் பி. பி ஹேஷ் ஹேஷுக்கு வந்து ஈக்குவலை வந்து நான் அப்படி ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹச் காப்பிரைட் சிம்பிள் டி, கிரேட்டர் டி, காப்பிரைட்க்கு வந்து கிரேட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னென்னா எல் ஹேஷுக்கு வந்து எல் ஈக்குவல் டி. செகண்ட் ஒன் பி அட்டுக்கு வந்து கிரேட்னார் ஈக்குவல் பி, கிரேட்னார் ஈக்குவல் டி. தேர்ட் ஒன் எல் காப்பிரைட் சிம்பிள் டி, காப்பிரைட்க்கு வந்து இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் எல் கிரேட்டர் தென் டி. சரியா? இப்போது இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டுலையும் தேர்ட்லையும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல் கிரேட்னார் ஈக்குவல் டின்னு கம்பைன் பண்ணிக்குவீங்க. ஏன்னா இங்கே வெறும் கிரேட்டர், இங்கே ஈக்குவல் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கம்பைன் பண்ணிக்குவோம். கம்பைன் பண்ணிட்டு இது கரெக்டாக தப்பான்னு பார்ப்போம். கரெக்டாக இருந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் எழுதுறாருன்னு போடுவோம். சரியா? இப்போ எல் கிரேட்னார் ஈக்குவல் டியான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, என்னென்னா இங்கே கிரேட்னார் ஈக்குவல் இருக்குது, இங்கே கிரேட்டர் இருக்குது. அப்போ காமன் சிம்பிள் என்ன கிரேட்டர் தான் இருக்குது. சரியா? ஆனால் இங்கே கிரேட்னார் ஈக்குவல் இருக்குது. அப்போது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேராக வராது. இப்படி வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணால் தனித்தனியாக செக் பண்ணணும். தனித்தனியாக செக் பண்ணி எது கரெக்டோ நீங்கள் வந்து அதை போடணும். சரியா? இப்போ தனித்தனியாக செக் பண்ணால் எல் ஈக்குவல் டி, எல்லுக்கும் டிக்கும் என்ன சிம்பிள் வேணால் கிரேட்டர் தான் வரும். சரியா? அப்போ ஈக்குவல் வராது, இது தப்பு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல் கிரேட்டர் டி, எல்லுக்கும் டிக்கும் எல்லாம் கிரேட்டர் தான் வரும். அப்போ தேர்ட் ஒன் இஸ் கரெக்டாக. இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பி கிரேட்னார் ஈக்குவல் டி, பிக்கும் டிக்கும் இடையில என்ன வரும்னா கிரேட்டர் சிம்பிள் தான் இருக்குது, கிரேட்னார் ஈக்குவல் வராது. அப்போ செகண்ட் ஒன் இஸ் ராங். அப்போ ஆன்சர் என்ன, ஒன்லி 3 ஃபாலோஸ், ஆப்ஷன் பி. சரியா? நெக்ஸ்ட்டு எஃப் டாலர் சி, டாலருக்கு என்ன சிம்பிள்னா
less than or equal, C at or அட்டுக்கு என்னன்னா greater than or equal, or hash w ஹேஷ்க்கு வந்து ஈக்குவல். அதனால் நான் ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம் எல்லாம் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. எக்ஸாமில் கண்டினியூஸாக வரும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நிறையா சம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரி, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன், $C டாலருக்கு என்னென்னா W less than or equal, C second one F at or அட்டுக்கு என்ன greater than or equal, F greater than or equal or, third one C copyright symbol greater, C அப்போ greater than W. இப்போ பாருங்கள் ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றையும் லாஸ்ட் ஒன்றையும் பாருங்கள். WC இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று W less than or equal C, இங்கே பார்த்தீங்கன்னா W less than C தான் இருக்குது. ரிவர்ஸில் பாருங்கள், இது எப்படி எழுதணும்னா W less than C தானே. சரியா, இங்கே less than or equal, இங்கே less than C. எந்த 3 சிம்பிள் இருக்கணும், அது என்ன சிம்பிள்னா less than, greater than, equal இருக்கணும். ஆனால் இங்கே ரெண்டுமே less than சிம்பிள் தான் இருக்குது. இன்னொன்று ஈக்குவல் இருக்குது, கிரேட்டர் than கிடையாது. அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேராக நம்ம செக் பண்ண தேவையில்லை, இண்டிவிஜுவலாக செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டபிள்யூக்கும் சிக்கும் பாருங்கள். டபிள்யூக்கும் சிக்கும் பார்த்தீங்கன்னா W less than or equal to C. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு F greater than or equal R. எஃப்க்கும் ஆருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே லெஸ் தேன் இருக்குது, இங்கே வந்து greater than இருக்குது. அப்போ வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, நோ ரிலேஷன்ஷிப் எஃப்க்கும் ஆருக்கும். அப்போ செகண்ட் ஒன் இஸ் ராங். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா C greater than W. Wக்கும் சிக்கும் இடையில என்ன வரும்னா C greater than or equal W தான் வரும். ஆனால் இங்கே C greater than Wன்னு இருக்குது, இங்கே greater than or equal தான் இருக்குது. அப்போ தேர்ட் ஒன் இஸ் ராங். ஆன்சர் என்னன்னா ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் ஃபாலோஸ். சரியா, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இதுவும் அதே டைப் தான். இங்கே வேறு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டாலர் கொடுத்துருக்காங்க, ஹேஷ் கொடுத்துருக்காங்க, அட் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ், ஸ்டார், அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாலர்னால் என்னென்னா, இப்போது இங்கே என்ன நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வேரியபிள் செகண்ட் வேரியபிள் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. சரியா, இங்கே A டாலர் பினா A இஸ் நாட் ஸ்மாலர் தென் B. சரி, சம்டைம்ஸ் ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. சரியா, அதை நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கண்டிஷனை செக் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கணும். சரியா, இப்போது டாலர்னால் என்னென்னா A இஸ் நாட் ஸ்மாலர் தென் B. நாட் ஸ்மாலர் அப்படின்னா என்னென்னா greater than or equal வருமா. சரியா, நெக்ஸ்ட்டு ஹேஷ் அப்படின்னா நெய்தர் கிரேட்டர் நார் ஈக்குவல், கிரேட்டரும் இல்லை ஈக்குவலும் இல்லை. அப்படின்னா என்ன சிம்பிள் வரும்னா லெஸ் தேன் சிம்பிள் வரும். நெக்ஸ்ட்டு அட்டுக்கு என்னென்னா நெய்தர் ஸ்மாலர் நார் ஈக்குவல். சரியா, ஸ்மாலரும் இல்லை ஈக்குவலும் கிடையாது. அப்போ ரிமைனிங் உள்ள சிம்பிள் என்னென்னா கிரேட்டர். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ்க்கு வந்து என்னென்னா A இஸ் நாட் கிரேட்டர் தென், நாட் கிரேட்டர்னால் ரிமைனிங் உள்ள சிம்பிள் என்ன லெஸ் தென் ஆர் ஈக்குவல். சரியா, அப்போது பர்சன்டேஜ்னால் என்னென்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரிக் சிம்பிள். இப்போது A இன்ட்டு B அப்படின்னா நெய்தர் கிரேட்டர் நார் ஸ்மாலர். சரியா, கிரேட்டரும் இல்லை ஸ்மாலரும் இல்லை அப்படின்னா என்ன ஈக்குவல் சிம்பிள். சரியா, இப்போது நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இப்போது அதே மாதிரி அது என்னென்ன சிம்பிள்ஸோ அதுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் வருமோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு D ஸ்டார் Q. இப்போ ஸ்டார்க்கு என்ன வரும்னா ஈக்குவல். இப்போது D ஸ்லாஷ் Qன்னு போட்டுக்கிறேன். இங்கேயும் கண்டினியூஸாக தான் இருக்குது. Q at L. அட்டுக்கு வந்து என்ன சிம்பிள்னா கிரேட்டர் தென் சிம்பிள். Q கிரேட்டர் தென் L. L டாலர் B. டாலருக்கு என்னென்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் B. B ஹேஷ் G. ஹேஷுக்கு என்ன லெஸ் தேன். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். இப்போ நம்ம பார்த்த எல்லா சம்லையும் கண்டினியூஸாக வருது. நீங்கள் வந்து இண்டிபெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, IBPS கைட் இருக்குது, அஃபேர்ஸ் க்ளவுட் இருக்குது. சரியா, பேங்கர்ஸ் அடா இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள்
இந்த ப்ராக்டிஸ் செட் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக உள்ள ஸ்டேட்மெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டி அட் இருக்குது, அட் கிரேட்டர் தேன் டி. செகண்ட் கன்க்ளூஷன் பி ஸ்டார் டி, ஸ்டாருக்கு வந்து ஈக்குவல் டி. தேர்ட் ஒன் ஜி அட் எல், ஜி கிரேட்டர் தேன் எல். அந்த அட்டுக்கு வந்து கிரேட்டர் சிம்பிள். இப்போ பாருங்கள், ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு இந்த இருக்குது. ஃபஸ்ட்டும் செகண்டும் இருக்குது, பிடி இருக்குது. சரியா? அப்போது இங்கே 2 சிம்பிள் தான் இருக்குது. அப்போ கம்பைன் பண்ணிக்கோங்க. டி கிரேட்னார் ஈக்குவல் பி. சரியா? இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். டிக்கும் பிக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் வரும்னா, இங்கே கிரேட்டர் இருக்குது, இங்கே கிரேட்னார் ஈக்குவல் இருக்குது. அப்போ என்ன சிம்பிள் வரும்னா கிரேட்டர் வரும். இங்கே கிரேட்னார் ஈக்குவல் வருது. அப்போ வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேராக வராது. நீங்கள் அப்போ இண்டிவிஜுவலாக செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டி கிரேட்டர் தேன் பி. அப்போ இங்கே என்ன ரிலேஷன்ஷிப் வரும்னா கிரேட்டர் தேன் தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கரெக்டு. செகண்ட் ஒன் வந்து வராது, ஏன்னா கிரேட்டர் தேன் வரும். இங்கே வெறும் ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ வராது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிக்கும் எல்லுக்கும் இடையில கேட்டிருக்காங்க. ஜிக்கும் எல்லுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து நோ ரிலேஷன்ஷிப். அப்போ தேர்ட் ஒன்னும் தப்பு. என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஒன்லி ஒன் ஃபாலோஸ். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இப்போது பி ஹேஷ் எம், ஹேஷுக்கு என்னென்னா லெஸ் தேன், பி லெஸ் தேன் எம், எம் பர்சன்டேஜ் ஆர், பர்சன்டேஜ்க்கு வந்து லெஸ் நார் ஈக்குவல் ஆர், ஆர் ஸ்டார் டி, ஸ்டாருக்கு வந்து ஈக்குவல். அதனால் நான் ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். டி ஹேஷ் எல், ஹேஷுக்கு வந்து லெஸ் தேன் எல். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பி ஹேஷ் ஆர், ஹேஷுக்கு வந்து லெஸ் தேன். சரியா? செகண்ட் ஒன் பி ஸ்டார் ஆர், இப்போ பி ஈக்குவல் ஆர். தேர்ட் ஒன் எம் பர்சன்டேஜ் எல், பர்சன்டேஜ்க்கு வந்து லெஸ் நார் ஈக்குவல். அப்போ எம் லெஸ் நார் ஈக்குவல் எல். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் வருது. பி லெஸ் நார் ஈக்குவல் ஆர், 1 லைன் 2 லைன். சரியா? கம்பைன் பண்ணிட்டேன். பி லெஸ் நார் ஈக்குவல் டு ஆர். இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். பிக்கும் ஆருக்கு இடையில பார்த்தீங்கன்னா என்ன ரிலேஷன்ஷிப்னா லெஸ் தேன் வருது. இங்கே லெஸ்ஸு, இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். ரெண்டுக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் தான் வருது. அப்போ பி லெஸ் தேன் ஆர் தான் கரெக்டு. சரியா? இப்போ இங்கே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருக்குது. அப்போ வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ரெண்டையும் இண்டிவிஜுவலாக செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பி லெஸ் தேன் ஆர், இங்கே வந்து பி லெஸ் தேன் ஆர் தான் ரிலேஷன்ஷிப் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. செகண்ட் ஒன் வந்து என்ன தப்பு, ஏன்னா பி லெஸ் தேன் ஆர் தான் கரெக்டு. இங்கே ஈக்குவல் கொடுத்துருனால இப்போ செகண்ட் ஒன் வராது. இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம் லெஸ் நார் ஈக்குவல் எல். இங்கே பார்த்தீங்கன்னா எம்முக்கும் எல்லுக்கும் கேட்டிருக்காங்க. எம்முக்கும் எல்லுக்கும் இடையில என்ன காமனாக இருக்குன்னா லெஸ் தேன் சிம்பிள் தான் காமனாக இருக்குது. இங்கே லெஸ் நார் ஈக்குவல் இருக்குது, இங்கே லெஸ் தேன் இருக்குது. இப்போ காமனாக லெஸ் தேன் தான் இருக்குது. இங்கே வந்து லெஸ் நார் ஈக்குவல் இருக்குது. அப்போ தேர்ட் ஒன்னும் தப்பு. அப்போது என்ன கரெக்ட்னா ஒன்லி ஆப்ஷன் 1 ஃபாலோஸ். சரியா? நெக்ஸ்ட்டு z at y, z அட்னானா கிரேட்டர் தென் y, y ஹேஷ் k, ஹேஷுக்கு வந்து லெஸ் தேன் சிம்பிள், லெஸ் தேன் k, k பர்சன்டேஜ் m, பர்சன்டேஜ் லெஸ் நார் ஈக்குவல் m, m அட்டு t, அட்டுக்கு வந்து கிரேட்டர் தேன் t. இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா z at m, அட்டுக்கு கிரேட்டர் தென் m. செகண்ட் ஒன் y அட்டுக்கு வந்து கிரேட்டர் தென் y, கிரேட்டர் தென் t. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா z ஹேஷ் k, ஹேஷுக்கு வந்து லெஸ் தேன் z லெஸ் தேன் k. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு பாருங்கள். z m, y t, z k மூணுதுலேயுமே காம்ப்ளிமெண்ட்ரி பேர் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை, ஏன்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாகவே செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு z கிரேட்டர் தென் m, இசட்டுக்கும் எம்முக்கும் பார்க்கணும். இந்த இருக்குது இசட்டுக்கும் எம்முக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள்ஸ் வந்து டேர்ன் ஆயிடுச்சு. இங்கே வந்து கிரேட்டர் தென் இருக்குது, இங்கே லெஸ் தேன் இருக்குது. அப்போ இசட்டுக்கும் எம் இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் வராது. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். நெக்ஸ்ட்டு ஒய்க்கும் டீக்கும் இந்த இருக்குது. ஒய்க்கும் டீக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இங்கே லெஸ் தேன் இருக்குது, இங்கே கிரேட்டர் தேன் இருக்குது. அப்போ ஒய்க்கும் டீக்கு எல்லாம் ரிலேஷன்ஷிப் வராது. நெக்ஸ்ட்டு இசட்டுக்கும் கேக்கும் இந்த இருக்குது. இசட்டுக்கும் கேக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து டேர்ன் ஆயிடுச்சு. சரியா? அப்போ இங்கேயும் ரிலேஷன்ஷிப் வராது. அப்போ தேர்ட் ஒன்னும் ராங்கு. அப்போ வந்து நன் ஃபாலோஸ். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு கே அட் டி,
அட்டுக்கு வந்து greater than t, t hash d, hashக்கு வந்து less than d, d star f, ஸ்டாருக்கு வந்து ஈக்குவல், அதனால் ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். f percentage g, பர்சன்டேஜ்க்கு வந்து less than or equal, நான் less than or equal gன்னு போட்டுக்கிறேன். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னென்னா g at k, அட்டுக்கு வந்து greater than, g greater than k. செகண்ட் ஒன் g star t, ஸ்டாருக்கு வந்து ஈக்குவல், அதனால் ஈக்குவல் t. தேர்ட் ஒன் g at t, அட்டுக்கு வந்து greater than சிம்பிள், அதனால் greater than போடும். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்குது. 2ம் 3ம் பார்த்தீங்கன்னா, அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன். g greater than or equal tன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை தான் செக் பண்ணோம், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு. டீக்கும் ஜிக்கும் இடையில பார்த்தீங்கன்னா g greater than or equal tன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து காமனாக லெஸ் தேன் இருக்குது. அப்போது t less than g, அதாவது g greater than t தான் கரெக்டு. இங்கே வந்து greater than or equal கொடுத்துருக்காங்க. அப்போ இது காம்ப்ளிமெண்ட்ரி பேராக வர்றது, அதனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் செக் பண்ணணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜிக்கும் கேக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சரியா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வராது. ஜிக்கும் டீக்கும் இடையில என்ன பார்த்தீங்கன்னா t less than g ஆர் g greater than t அதுதான் வரணும். ஆனால் இங்கே g equal tன்னு போட்டிருக்காங்க. இப்போ செகண்ட் ஒன்று தப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா g greater than t. இப்போ டீக்கும் ஜிக்கு என்னன்னா ஒன்று t less than gன்னு வரும், இல்லாட்டி g greater than tன்னு வரும். இங்கே g greater than t தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் ஒன் வந்து கரெக்ட். அப்போ என்னென்னா ஒன்லி 3 ஃபாலோஸ். சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா f அட்டுக்கு வந்து greater h. இங்கே வந்து கண்டினியூஸான்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரல, அதனால் நான் இண்டிவிஜுவலாக போடுறேன். நெக்ஸ்ட்டு m பர்சன்டேஜ் h, பர்சன்டேஜ் வந்து less than or equal h. நெக்ஸ்ட்டு m டாலர் ஆர், டாலர்னா greater than or equal r. நெக்ஸ்ட்டு g star m, ஸ்டாருக்கு வந்து ஈக்குவல், இதையும் கண்டினியூஸாக போடலான்னு நினைக்கிறேன். f greater h, greater than or equal m greater than or equal r. இந்த m r g கரெக்டாக, m r g. சரியா, கண்டினியூஸாக வரணுன்னு இல்லை, கண்டினியூஸாக வரணுன்னாலும் நீங்கள் போடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி கண்டினியூஸாக வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. இப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னென்னா f டாலர் ஆர், டாலருக்கு என்ன greater than or equal r. செகண்ட் ஒன்றுக்கு f at r, அட்டுக்கு வந்து greater than r. தேர்ட் ஒன்றுக்கு வந்து h டாலர் g, டாலருக்கு வந்து greater than or equal h, greater than or equal g. சரியா, இப்போ ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் வருதான்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்ஆர் இருக்குது. பார்த்தீங்கன்னா f greater than or equal r, f greater r, f less than r வந்துச்சுன்னா நீங்கள் அது காம்ப்ளிமெண்ட்ரி பேராக போட்டுக்கலாம். ஆனால் greater than r வருது. சரியா, 3 சிம்பிளும் வந்திருக்கணும். greater, less than, equal வரணும். இங்கே greater வந்திருக்கு, இங்கேயும் greater தான் வந்திருக்கு. சரியா, அப்போ வந்து இது காம்ப்ளிமெண்ட்ரி பேராக கிடையாது. அப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் செக் பண்ணணும். f greater than or equal r செக் பண்ணுங்கள். எஃப்க்கும் ஆருக்கும் இடையில என்ன சிம்பிள் காமனாக வருதுன்னா இங்கே கிரேட்டர் வருது, இங்கே கிரேட்டர். அப்போ எஃப்க்கும் ஆருக்கும் இடையில என்ன வரும்னா கிரேட்டர், f greater than r தான் கரெக்டு. இங்கே greater than or equal கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா f greater than r, எஃப்க்கும் ஆருக்கும் இடையில greater than சிம்பிள் தான் காமனாக வருது. அப்போ செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கும் ஜிக்கும் இந்த இருக்குது g, இந்த இருக்குது m/g, m equal g. சரியா, அப்போ h greater than or equal g இங்கே தான் கொடுத்துருக்காங்க. h greater than or equal g தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஒன் வந்து கரெக்ட். அப்போ என்ன ஆன்சர்னா ஒன்லி 2 and 3 ஃபாலோஸ், ஆப்ஷன் E. ஓகேயா, இப்போ நம்ம பார்த்த சம் எல்லாமே கண்டினியூஸாக வந்துச்சு. நீங்கள் வந்து நிறையா வெப்சைட்டில் வந்து ப்ராக்டிஸ் செட்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வரும் இப்போ எக்ஸாமில். சரியா,
ஓகே, தேங்க்யூ.